அல்ல பெங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அல்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பலன் சொல்லும் முறை, ஏதாவது உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த வீடியோட நோக்கம். இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டு தான் விளக்குவோம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர், அதுலேயும் குறிப்பாக அரசு பேராசிரியர். எப்போயுமே ஆசிரியர் அப்படிங்கிறது குரு பகவான் தான், போதகர் அப்படின்னு சொன்னாலே குரு பகவான். குரு பகவான் எவருக்கு வந்து அதிக சுபத்துவமாக ராசி லக்கணத்துக்கு 2-10 இடங்களோடு தொடர்பு கொள்ளுதோ நிச்சயமாக போதகர். அவர் பள்ளி ஆசிரியரா அல்லது கல்லூரி ஆசிரியரா, மேல்நிலை ஆசிரியரா, பல்வேறு விஷயங்களை அவங்க ஜாதக கட்டங்களுள்ள ஏனைய பிற அமைப்புகளோடு ஒப்பிட்டு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாக குரு பகவான் வலுவாக, குரு பகவான் வாக்குஸ்தானத்தோடு தொழில்ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை, அது சில நேரங்களில் நீதிபதி போன்ற அமைப்புகள்லையும் இருக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அப்போ இது போன்ற அமைப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து நீ வந்து இது மாதிரி தொழில்களை செய்வீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா ஜாதக கட்டங்கள் நன்றாக அலசி ஆராயணும். இப்போ நம்ம இது சம்பந்தமாக விளக்குவதற்கு இந்த எடுத்துக்கிட்ட உதாரண ஜாதகம் இப்போ சைடில் ஸ்க்ரீனில் தெரியும். அவர் வந்து தனுசு லக்கணம், கடக ராசி, ஆயுத நட்சத்திரம், 4ஆம் பாதம். தனுசு லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், 2ல் கேது, 8ல் சந்திர ராகு, 9ல் செவ்வாய், 10ல் சனி, 11ல் சூரியன் புதன், 11ல் குருவும் புதனும், 12ல் சூரியன். இதான் ஜாதகம். சாதகத்தையும் நீங்கள் திரையில் தெரியும், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கார், தேவகுரு அப்படிங்கிற குருவோட அணியில் சுக்கிரன் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன மைனஸ் தான். ஆனால் அந்த ஏது சுக்கிரன் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்த்து தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது பாவத்துவம் நீங்கி சுபத்துவம் பெறக்கூடிய தன்மைகளையும் அவை கொடுக்கிறது. இதுதான் அதனுடைய அமைப்பு. அப்போ லக்கணாதிபதி குரு பகவான் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார், புதனோடு இணைஞ்சு இருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியம். 7-10 கூடியவர்கள் 1-4 கூடியவர்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ 2 கேந்திர அதிபதிகள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்படி ஒரு அமைப்பு. புதன் குரு சிறப்பு இருக்கிறனால சோதிட ஞானமும் அவருக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்படி அமைப்பில் 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கினா காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது, தாங்கலிய தோஷம், கலத்திர தோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வெளியில் நாகப்படம் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி சில பரிகாரங்களை செய்யணும். ஆஞ்சநேயர் கோயிலையோ அல்லது நாகநாத சுவாமிகள்லேயே போய் பாம்பை வந்து வெளியில் செஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக பாலாபிஷேகம் இதெல்லாம் பண்ணி தோஷ பரிகாரங்களை ராகு காலத்தில் சனிக்கிழமைனா 9 to 10, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 போன்ற ஈவினிங் டயத்தில் போய் செஞ்சு போட்டுக்கலாம். இவருடைய ஜாதகத்தில் இப்போ அட்வர்ஷன் நடக்கிறது சந்திர திசையில் புதம்பத்தி நடக்குது. 15/9/2024 16/15/2026 வரைக்குமே புதம்பத்தி நடந்துச்சு. இப்போ வந்து கேதுபத்தி நடக்குது. அதாவது 15/2/2026 16/9/2026 வரைக்குமே இப்போ சந்திர திசையில் புதன் முடித்து கேதுபத்தியாக அவை இருக்குது. இப்போ இது போன்ற அமைப்புகளில் இவர் வந்து போதகர், எப்படி ஆசிரியர், பேராசிரியர் அப்படின்னு குறிப்பாகிறவ குரு பகவானும் புதன் பகவானும் நன்றாக வலுத்திருக்கு. குருவும் புதனும் கல்விக்குரிய காரகம். அவை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் வலுத்து குருவும் அங்கே சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்ற நிலைகளில் ஆட்சிக்கு நிகரான பலன்களை அவை பெறுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு புதன் அப்படிங்கிறப்ப குருவுக்கு புதன் ஆப்போசிட், எதிர்த்தன்மையான ஒரு கிரகம். எதிர்த்தன்மையானவர்களை 2வது ஒன்றா பிடிச்சி போடும்போது சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வருவது தான் செய்யக்கூடிய தன்மை உண்டு. குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக 2ல் 7ல் ராகு, சர்ப்பதோஷம், நாகதோஷம், திருநாகேஸ்வரம், பேரையூர் போன்ற இடங்களில் வந்து பாலாபிஷேகம் பண்ணி பரிகாரம் பண்ணிக்கிறோம். அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக 10ல் சனி அப்படிங்கிறப்ப தொழில் செய்யக்கூடிய நிலைமைங்கிறது கம்மி, அடுத்தவருடன் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை அவை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சுகாதிபதி தான். 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 4ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறனால பயப்படவில்லை. பூர்வபுண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் பாதிக்கப்படாது. கடன்பிடி எதிர்ப்பு தான் கட்டுப்பட போகும். 7ஆம் அதிபதி கற்ற கவனைவியாக நல்ல முறையாக அமையக்கூடிய யோகம், ஆயுள் கட்டி, சோதனை தொடர்பாக உங்களுக்கு கிடக்கூடிய சந்தேகங்களை வினாவாக இருப்பதால் நிச்சயமாக விடைதர காத்திருக்கிறேன். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக கேட்டு பெறலாம். நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பிறந்த தேதி, நேரம், இடத்த வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா ஜாதகத்தை கணித்து போன் வழியாகவே ஜாதக பலனை தந்துடுவேன்.
ஓகேங்களா? ஜிபே நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒன்று தான். 9711189647 97 151 89 89 எண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் அனுப்பி ஜாதகத்தை கணிச்சு போன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலனை பெறலாம். ஓகேங்களா? எல்லோரும் இன்பற்றிருப்பதே என்று யாதொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம், சந்திப்போம். சோதிடம் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேள்வியாக கேட்கலாம். மற்றும் சோதிட புதையல் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன். சோதிட புதையல் புத்தகம் எழுதப்பட்டது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதில் ஒரு புக்கு மட்டும் பரிந்துரைக்கப்பட்டு நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இதெல்லாம் சோதிடம் தொடர்பாக நமக்கு எழக்கூடிய ஒரு கௌரவம் மாதிரி அந்தஸ்து மாதிரி தான் நினச்சிக்கணும். ஓகேங்களா? சரி, பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, பார்த்துக்கோங்க. இதில் திசையுமே ஓரளவு சந்திர திசையில் சுதம்பத்தி முடிஞ்சு கேது மித்திர திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதா இந்த கருத்து.